ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சரி வாங்க, இன்னைக்கு வீடியோ என்னன்னு பார்த்துடலாம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நான் இயேசுவின் நாமத்தை குறித்து பாடுறேன்னு யோசிக்கிறீங்களா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவே இயேசுவின் நாமத்தை பற்றி தான் பார்க்க போகிறோமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு முடவன் இருந்தாங்களாம். அவங்க வந்துட்டு சர்ச்சுக்கு வாசலில் உட்காந்துருப்பாங்களாம். முடவன் என்ன தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? அவங்களுக்கு காலும் ஒர்க் ஆகும், அவங்களால எஞ்சி நடக்க முடியாது. அவங்களுக்கு பேர் தான் முடவன். அதுக்கு அவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்கன்னா, அவங்க சர்ச்சுக்கு வாசலில் இருந்து எல்லாருக்கிட்டையும் தர்மம் கேட்பாங்களாம். இப்படி ஒரு நாள் வந்துட்டு ஏசப்பாவோட முதல் சீஷன் யாரு? கரெக்ட், பேதுரு. உங்கள் எல்லோரும் நல்லா கரெக்டாக சொல்கிறீங்களே. ஆமாம், அந்த முதல் சீஷனான பேதுரும் அவங்க வந்தாங்க. அப்போ வந்துட்டு இந்த முடவன் கேட்டாங்களாம், எனக்கு ஏதாச்சும் தர்மம் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறப்ப, அப்போ அந்த பேதுரு அங்கிள் சொன்னாங்களாம், என்கிட்ட உங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு பொண்ணோ வெள்ளியோ எதுவுமே என்கிட்ட இல்லை அப்படின்னு சொன்னாங்களாம். ஆனால் அதுக்கும் மேலானது ஒன்று இருக்குது, என்னால் வந்துட்டு உங்களை குணமாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட அப்படின்னு பேதுரு அங்கிள் சொன்னாங்களாம். உடனே ஏசப்பாவோட வார்த்தைக்கு வல்லமை உண்டாகி அவங்க எந்திரிச்சு நடந்துட்டாங்களாம். ஏசப்பாவோட பேருக்கு எவ்வளோ பெரிய வல்லமை. அப்போ அந்த முடவன் சொன்னாங்களாம், சர்ச்சு முழுக்க போய் ஏசப்பா எனக்கு சுகம் கொடுத்துட்டாங்க, ஏசப்பா எனக்கு சுகம் கொடுத்துட்டாங்க, கர்த்தர் எனக்கு சுகம் கொடுத்துட்டாருன்னு சொல்லி அந்த சர்ச்சு முழுக்க சொன்னாங்களாம். பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ், ஏசப்பாவோட பேருக்கு எவ்வளோ பெரிய வல்லமை இல்லை. நம்மளும் ஏசப்பா கிட்ட எது கேட்டாலும் செய்வாங்கல்ல. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், பைபிளில் கூட ஒரு வசனம் இருக்குது, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் தருவேன்னு ஏசப்பா சொல்லியிருக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏசப்பாவின் நாமத்தில் நம்ம அதை கேட்கும் போது நம்மளும் அதை பெற்றுக்கொள்ளலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ப்ரேயர் பண்ணுற ஏசப்பாவின் நாமத்தில் சொல்லி கேளுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் கஷ்டம் இருக்கா, இல்லை உங்களுக்கும் கை கால் ஏதாச்சும் உடம்பு சரியில்லையா, நீங்கள் ஏசப்பாவின் நாமத்தில் கேளுங்க. ஏசப்பா நம்ம எல்லாருக்கும், ஏசப்பாவோட பேருக்கு ஒரு அவ்வளோ பெரிய வல்லமை உண்டு. ஸோ நம்ம ஏசப்பாகிட்ட கேட்கும் போது ஏசப்பா நம்மளுக்கு எல்லாத்தையும் தர ரெடியாக இருக்காங்க, செய்யவும் ரெடியாக இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ப்ரேயர் பண்ணிடலாமா? அன்புள்ள ஏசப்பா, இந்த நாளை தந்ததுக்காக நன்றி ஏசப்பா. இந்த நாளிலும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, என் நாமத்தினால எதை கேட்டாலும் செய்வேன்னு. நாங்கள் உங்கள் நாமத்தினால கேட்குறோம் ஏசப்பா. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் ஆசைப்படுறீங்க, அவங்கள எல்லாருக்கும் உடனே ஒரு நல்ல சுகம் ஜீவன் ஆரோக்கியத்தை நீங்கள் கட்டளையிடுங்க. அவங்க எல்லாருக்கூடையும் நீங்கள் இருந்து அவங்கள பாதுகாத்து வழி நடத்துங்க. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு நாங்கள் உங்களை இன்னொரு வசனத்தோட சந்திக்கிறோம். அன்டில் தென் நான் உங்கள் ஜெட்சன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹேவ் அ நைஸ் டே. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா